தீபிகா வணக்கம். இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதை பார்க்கின்றோம். அதாவது தமிழகத்தின் பல இடங்களில் வெப்பநிலை சதம் அடித்து வரக்கூடிய ஒரு சூழலை நோக்கி சென்று கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களிலேயே வெயில் கடுமையாக இருப்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் அடுத்த 3 நாட்களில் 100 டிகிரி பாரன்ஹீட் 100 பாரன்ஹீட் அளவுக்கு வெயிலின் தாக்கம் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உள் தமிழ்நாட்டில் வழக்கத்தை விட வெயிலின் தாக்கம் 2 முதல் 3 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கான வெயில் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் தேர்தல் பிரச்சாரம் என்பது அனல் பறந்து வரக்கூடிய நிலையில் அதுக்கு ஈடாக அதை விட அதிகமாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் கடந்த சில நாட்களாகவே அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை வானிலை ஆய்வு மையம் மிக முக்கியமான அறிவிப்பை வெயில் தொடர்பாக வெளியிட்டிருக்கிறார்கள். சென்னையில் வெயில் சுட்டரிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உள் தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 டிகிரி பாரன்ஹீட் என்ற அளவில் வெயில் பதிவாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலும் உள் தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகின்ற நிலையில் தமிழகத்தின் பல இடங்கள் வெப்பநிலை சதம் அடித்து வருகிறது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் வெயில் கடுமையாக இருப்பதால் வருகின்ற அடுத்த மாதங்களில் வெயிலின் தாக்கம் இன்னும் மே மாதங்களில் வெயிலின் தாக்கம் எல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. அதிலும் வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பான அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். அடுத்த 3 நாட்களுக்கு சென்னையில் வெயில் சுட்டரிக்க போகிறது என்றும் 100 டிகிரி பாரன்ஹீட்டை தாண்ட வாய்ப்பும் அதிகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உள் தமிழ்நாட்டில் வழக்கத்தை விட 2 முதல் 3 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்றும் இதனால் பொதுமக்கள் வெயில் நேரத்தில் குறிப்பாக மதியம் அந்த 12 மணி நேரம் நண்பகல் 12 மணி நேரம் அதற்கு முன்னதாக அதுபோன்று 2 முதல் 3 மணி வரை தங்களுடைய பணிகளை வெயிலில் இருக்கக்கூடிய அளவுக்கு வெயில் செல்லக்கூடிய நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பொதுவாக வெயில் காலங்களில் நீர் இழப்பு என்பது அதிகமாக இருக்கும் என்பதால் அதுக்கேற்ற வகையில் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும், அதுக்கேற்ற வகையிலான அதிக நீர் சத்து நிறைந்த பழங்களை உட்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மருத்துவ ரீதியாக ஒவ்வொரு இதுபோன்ற வெயில் காலத்திலும் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றது. அதை சரியான முறையில் மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட வருகின்ற நாட்களில் வெயிலின் தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீபிகா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்குமார்.